தற்போதைய அரசாங்கம் ஊழலையும் மோசடியையும் செய்து எதிர்க்கட்சிகளை குற்றஞ்சாட்டி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவிக்கின்றார். திகாரியில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை கூறினார். ආණ්ඩුව දවස ගාන කියනවා මේ දූෂණය කරපු අය කියන්න නැති කෙනෙකුට නිදැල්ලේ ඉන්න දෙන්න සියලු දෙනා හිරේ දානවා. நிலக்கரி ஊழல் தொடர்பிலும் போலீசாருக்கு பொறுப்பான அமைச்சர் கூறியிருப்பார். அதேபோன்று போதைப் பொருள் ஏற்றிய 2 கொள்கலன்கள் தொடர்பில் அவர் நினைவுபடுத்தியிருப்பார். துறைமுகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பில் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக கூறியிருப்பார். மக்களும் அதனை எதிர்பார்த்தனர். 2015ஆம் ஆண்டு ஊழல் ஒழிப்பு குழுவிலிருந்து அவர்களே எமக்கு எதிராக அழைப்பு விடுத்தனர். இன்னும் அழைப்பு விடுக்கின்றனர். எம்மை வருகை தருமாறு கூறினால் நாம் வருவோம். தேவையெனில் 90 பவுண்ட் மாலை அணிந்துள்ள நாயையும் அழைத்து வருகின்றேன். பிட்பாக்கெட் நிகழ்ச்சி நிரல் அல்லவா இருக்கின்றது. பிட்பாக்கெட் அடிப்பவர் தனது காரியத்தை சாதித்துவிட்டு பிட்பாக்கெட் என கூறி சாதாரண மக்கள் ஒருவர் பின்னால் ஓடுவார். இறுதியில் அப்பாவியான அந்த நபரை தாக்கப்படுவார். பிட்பாக்கெட் அடிப்பவர் தப்பித்துக் கொள்வார். அரசாங்கமும் அவ்வாறானதொரு நிகழ்ச்சி நிரலையை முன்னெடுக்கின்றது. ஏனையவர்களை திருடர்கள் என கூறுகின்றது. நாமல் ராஜபக்ச சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு தேசிய மக்கள் சக்தி இவ்வாறு பதிலளித்துள்ளது. எமக்கு வழங்கப்பட்ட மக்கள் ஆணைக்குள் திருட்டு மற்றும் மோசடிக்கு எதிராக வாக்களித்த மக்கள் இருக்கின்றனர். நாம் மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தோம். ஒரு கும்பல் வரலாறு முழுவதும் இந்த நாட்டு மக்களின் சொத்துக்கள் திருடப்பட்டுள்ளன. அதற்கு எதிராக நாம் செயற்படுகின்றோம். சட்டம் அனைவருக்கும் நியாயமாக நடைமுறைப்படுத்தப்படும். இந்நாட்களில் சில சிதைவுகள் ஊடகங்கள் முன் வந்து எம் மீது குற்றம் சாட்டுவதை காண்கின்றோம். அவர்கள் பழி வாங்குகின்றனர். கடந்த சில நாட்களில் நாமல் ராஜபக்ச சிஐடிக்கு அழைக்கப்பட்டதை பார்த்தேன். அதே போன்று அவரது தாயார் ஷிரந்தி ராஜபக்ச அவர்கள் விசாரணைக்கு வருகை தரும்போது ஒவ்வொரு முறையும் தாம் பழிவாங்கப்படுவதாகவும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மறைக்க நாம் முயற்சிப்பதாகவும் கூறுகின்றார். இந்த நாட்டு மக்களின் சொத்துக்களை திருடியவர்களுக்கு எதிராக நாம் சட்டத்தை அமுல்படுத்துவோம் என்று நாட்டு மக்கள் எதிர்பார்த்தனர். நாமல் ராஜபக்ச நாம் இதை செயற்படுத்துகின்றோம். இன்று சட்டம் அனைவருக்கும் சமமாக அமுல்படுத்தப்படுகிறது. அவர்கள் உயர்ந்தவர், தாழ்ந்தவர், பணக்காரர் அல்லது அதிகாரம் மிக்கவர் என்ற பாகுபாடும் இல்லாமல் இது ரணில் விக்ரமசிங்கவுக்கு நடந்திருக்கலாம், சஜித் பிரேமதாசவுக்கு நடக்கலாம், நாமல் ராஜபக்சவுக்கும் நடக்கலாம். சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. அதனாலேயே நீங்கள் எவ்வாறு முன்னுமுணுத்தாலும் இந்த நாட்டு மக்களின் சொத்துக்களை தவறாக பயன்படுத்தி நாட்டை கேவலப்படுத்திய அனைவருக்கும் எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். நாமல் ராஜபக்ச சிஐடிக்கு செல்ல வேண்டும். அவர் எஃப்சிஐடிக்கு செல்ல வேண்டும். ஏன் கடந்த காலங்களில் அவர்கள் யாரோடு கொடுக்கல் வாங்கல் செய்தார்கள்? அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? அவர்களுக்கு பின்னால் இருந்த பாதாள உலக தலைவர்கள் யார்? போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் யார்? அவர்களின் மனசாட்சிக்கு அது தெரியும்.